சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அது என்னமோ தெரியல, வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு. நீ வேற ஏதோ சொல்லணும்னு சொன்னியா? கசக்கிற வேலை உன்னை திட்ட முடியாதுல்ல, அதான் வாயை கொப்பிளிச்சேன். இப்ப சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க, பூங்குடி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நான் வேணா கொஞ்ச நேரம் என் தலையில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டுமா? என்னதான் இருந்தாலும் பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்களங்க. என்ன சொல்லுவாங்க? பொண்ணு தாலி எடுத்துட்டு வந்து வாசல்ல உட்கார்ந்து இருக்குன்னு. புருஷன் செத்தா தானே தாலி வைப்பாங்க. ஐயோ, உன் மருமகன் செத்தே போயிட்டானா? மாமா, ஏய், அதுக்கு இங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அவ மாமா வீட்டுல போய் உட்கார்ந்து அழுவ சொல்லு. ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அப்படின்னு ஊர்ல இருக்கவங்க கேட்பாங்களங்க. பரவாயில்லையே, நீ கூட நல்லா தேறிட்ட. அது சரி, நீ எத்தனை நாளைக்கு தான் அப்படியே இருப்ப? உனக்கு ஒரு வளர்ச்சி வேணாமா? ஓ ரேஞ்சுக்கு நீயே இவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் எப்படி இருப்பேன்? சோத்து பானைக்குள்ளேயும் குழம்பு சொட்டுக்குள்ளேயும் புகுந்து வர்ற உனக்கே இவ்வளவு யோசனை வருதுன்னா, தினம் தினம் 8 பஞ்சாயத்து தூக்கி வைக்கிற எனக்கு எவ்வளவு யோசனை வராது? சின்னவனே, சின்னவனே, நம்ம டிரைவரை காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வைக்க சொல்லு. சரிங்கப்பா. ஆமா, உன் பொண்ணு என்ன சொன்னா? பொழுது சாயறதுக்குள்ள எங்கையால தாலி எடுத்து கொடுத்து அவ புருஷனை அவளுக்கு கட்ட வைப்பான்னு சொன்னா, அப்படித்தானே? அது நடக்கலைன்னா என்ன பண்ணுவா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போனா போகுதுன்னு இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துருங்க. ஏய், ஏற்கனவே நீ இது சம்பந்தமா தான் பேச வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை பேச விடாம அப்படியும் இப்படின்னு உனக்கு போக காட்டினேன். இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்துற இல்ல, இது கூட உனக்கு தெரியல? சரி, விஷயத்துக்கு வர்றேன். சாயந்தரத்துக்குள்ள என் கையால தாலி எடுத்து கொடுத்தாதான் அவ கட்டிக்குவேன்னு சொன்னால. இல்ல என்ன, அவ போட்ட சபதம் தோத்து போய் இங்க இருந்து போயிருவாள். அதுக்கு நான் இங்க இருந்தா தானே தாலி எடுத்து கொடுப்பேன். நான் இப்ப ஒரு முக்கியமான வேலையா கொடிவேரி வரைக்கும் போறேன். எதுக்கு போறேன்னு கேளு. அங்க ஒரு பெட்டி கடையில பீடா ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு பீடா போடுற பழக்கமே இல்ல, ஆனா இருந்தாலும் அத வாங்கி போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியே அந்த பீடா வாங்கி போட்டுக்கிட்டு நல்லா நச்சு நச்சு நச்சுன்னு மென்னுக்கிட்டு அப்படியே ஈரோடு வரைக்கும் போய் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே சூடா ஒரு டீயை குடிச்சிட்டு அங்க இருந்து மொடக்குறிச்சி வரைக்கும் போய் வண்டிக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு நாளைக்கு சாயந்தரம் தான் வரலான் இருக்கேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? எதுக்கு 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 பதற? நான் இங்க இருந்தா தானே தாலி எடுத்து கூட, அதை எடுத்து கூட, இதை எடுத்து கூட என்ன டார்ச்சர் பண்ணுவா? நான் தான் இங்க இருக்க மாட்டேனே, அப்புறம் யாரு தாலி எடுத்து கொடுப்பா? அதுக்கப்புறம் அவன் புருஷன் அவகளத்துல எப்படி தாலியை கட்டுவான்? உன் பொண்ணு அப்படி யோசிச்சா நான் எப்படி எல்லாம் யோசிப்பேன். அப்பா, கார் ரெடியா இருக்குப்பா. சரி, நீங்க போலாம்ப்பா. வரட்டுமா? என்னங்க என்னங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஏங்க போகாதீங்க, போகாதீங்க. ஆம்பளை வெளியே போகும்போது இப்படி அவசரமா தடுப்ப? இல்லங்க, அது வந்து பூங்கொடி. பாய்மூடு. உன் பொண்ணு தாலி எடுத்தா அடுத்து நீ தாலி வைக்கணுமோ? ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீட்டை விட்டு வெளியே போற புருஷனா அவசரமா தடுத்து அவனுக்கு ஏதாவது ஆயிராது? உன் தாலி உனக்கு வேணும் இல்ல, தொங்க தொங்க போட்டுக்கணும் ஆசையா இருக்குல்ல, அப்ப வாய்மொழி பேசாம இரு.
நிப்பாட்டிட்ட? ஐயா பூங்குடி ஐயா. பூங்குடியாது மாங்குடியாது, விட்டு ஏத்துடா. ஐயா அது எப்படிங்க ஐயா? ஏய், ஓ முதலாளி நான் சொல்றேன், வண்டியை விட்டு ஏத்து. ஏதா கேஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன், விட்டு ஏத்துடா. நான் சொல்றது கேக்குதா இல்லையாடா? வண்டியை விட்டு ஏத்து. இல்லைங்க ஐயா, அது வந்து ஏய், வண்டியை விட்டு ஏத்துன்னு சொல்றேன்ல. இல்லைங்க ஐயா, வண்டி எடுக்க என்னால முடியாதுங்க ஐயா. ஏய், இப்ப ஏத்துறியா இல்ல வேலையை விட்டு போறியா? இந்த வேலையே எனக்கு வேணாங்க ஐயா, நான் கிளம்புறேங்க ஐயா. ஐயோ, பூங்குடி. அத்தை, பூங்குடிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அத்தை. ஏய், என்னடி நினைச்சிட்டு உன் மனசுல? இல்ல, நீங்க என்ன கொன்னாலும் சரி, நீங்க தாலி எடுத்து என் கையில கொடுக்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஏய், வாடா. என்ன இது? ரஞ்சிதா, அங்கே நின்னுட்டு இருக்க, வா உள்ள.